விஜய்க்கு வந்த சோதனை. சிபிஐயின் அந்த ஒரு கேள்வி அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. கரூர் துயரம். இப்போ விஜய் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போறாங்களா? அடுத்த 60 செகண்ட்ல முழு விவரம் இதோ. கரூர் துயரம் தொடர்பான சிபிஐ விசாரணை இப்போ உச்ச கட்டத்தை எட்டியிருக்கு. தமிழகமே எதிர்பார்த்த விஜய்க்கான விசாரணை இன்னைக்கு நடந்து முடிஞ்சது. நான் போலீஸ் சொன்னபடிதான் நடந்தேன், எந்த விதியையும் மீறல அப்படின்னு விஜய் தரப்புல பதில் சொன்னாங்க. ஆனா சிபிஐ இதை ஏத்துக்கவே இல்ல. சிபிஐ அடுக்கடுக்கா கேட்ட கேள்விகள் தான் இப்போ ஹாட் டாபிக். கீழே அவ்வளவு கூட்டம் இருக்கும்போது காரை ஏன் உள்ள கொண்டு வந்தீங்க? ஆம்புலன்ஸ் வரும்போது பேச்சை ஏன் நிறுத்தல? போலீஸ் வேணான்னு சொல்லியும் நீங்க ஏன் உள்ள போனீங்க? இப்படி விஜயை திணறடிச்சிருக்காங்க அதிகாரிகள். இப்போ கிடைச்ச தகவல் படி இந்த கேஸ்ல விஜயோட பெயர் குற்றப்பத்திரிகையில சேர அதிக வாய்ப்பு இருக்காம். கடைசியா அவரோட நெருக்கமானவங்க கிட்ட தமிழக அரசே விசாரிச்சிருந்தா கூட இவ்வளவு சிக்கல் இருந்திருக்காது. தேவையே இல்லாம என்னை கோர்த்து விட்டுட்டாங்கன்னு விஜய் புலம்புனதா ஒரு தகவல் வெளியாகி அதிருது. இது விஜயோட அரசியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு கட்டம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது விஜயை முடக்க நடக்கிற சதியா, இல்ல சிபிஐ விசாரணை நியாயமானதா? உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.